ஒவ்வொரு மதம் சார்ந்த ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அதை தாண்டி தமிழர் திருநாள் பொங்கல் விழா நம்ம கொண்டாடுவோம் எல்லா இடத்துலையும். ஒரு ஆண்டு அதிகமான இடங்களில் நிகழ்ச்சிகள் நடக்குது இந்த காலகட்டத்தில். இப்போ மகளிர் தின விழா ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே விமன் யாருமே வீட்டில் இல்லை, எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பெண்ணும் பங்கேற்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு மகளிர் தின விழா எல்லா இடத்துலையும் சிறப்பாக கொண்டாடப்படுவது சொன்னால் பெண்களுடைய முக்கியத்துவம். அதாவது ஒரு வீட்டில் இருந்து கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக அந்த பெண்கள் ஆற்றுகின்ற பங்கு, அதோடு சேர்த்து பணிகளுக்கு செல்கின்ற அந்த பெண்கள் அவங்க வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா விதத்துக்கும் அவங்க ஒரு முக்கியத்துவம் அளிக்கணும். காலையில எழுந்திரிச்சு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறதுலேருந்து தான் கிளம்பி அந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை டாக்டரோ எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அந்த ஆற்றுகின்ற பணி, அதை தாண்டி அவங்களுடைய உறவு முறைகள்ல அவங்க நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கிறதுலேருந்து அவங்களுடைய இன்ப துன்பங்களை அவங்களுடைய ஜாசல்காஸ் தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுக்காக நான் சொல்லல. ஒவ்வொரு வருஷமும் அந்த சிஎஸ்ஆர் பண்ணி அது குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க எதை கேட்டாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. நான் கேட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொரு இடத்தையும் அவங்க பார்த்து பார்த்து
செந்தமிழில் கவி பாடி உளமாற முதலா வர்றாங்க எல்லாத்துலயுமே. அது வந்து நான் வந்து யாருன்னா எங்க பிரின்சிபல் மேமே எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். என் காலேஜ்ல அவங்களையும் எழுதிட்டாங்க. அவங்க எங்க பிரின்சிபலா இருக்கப்ப அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல்லாம் நான் எடுத்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா பெண் அந்த மாதிரி என் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே என் காலேஜ் மேக்ஸிமம் வந்து லேடிஸ் அவங்க தான். அதனால வந்து எப்படி இருக்கணும்ன்றது அவங்கள பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஜாதிகள் வேறு, சமயங்கள் வேறு, ஜாதிகள் வேறு, சமயங்கள் வேறு, பாஷை வேறு, மக்கள் பண்பு ஒன்று. வெவ்வேறு கிளிகள் பேசும் நம் மண்ணிலே, வெவ்வேறு கொடிகள் வாழும் நம் மண்ணிலே. கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம், கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் எங்கள் தாய்க்கு புது வேதமாகும். மூன்று நிறங்கள் உண்டு, தேசிய கொடியோ ஒன்று, கொடி மரத்தின் வேதனாலே 100 கோடி நிற்போம். வானம் ஒன்று, வையம் ஒன்று, வானம் ஒன்று, வையம் ஒன்று, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்று. ஜாதிகள் வேறு, சமயங்கள் வேறு, பாஷை வேறு, மக்கள் பண்பு ஒன்று. வெவ்வேறு கிளிகள் பேசும் நம் காற்றிலே, வெவ்வேறு கிளிகள் பேசும் நம் காற்றிலே. கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் எங்கள் தாய்க்கு புது வேதமாகும். நானா 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 நானா. நிலம் காற்று நண்பர்களா மாற்று ஒன்ன போல